தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக்குக்கான டாஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐனா என்ன அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்எம் மாடியில் நம்ம எப்படி செக் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஜிஎஸ்எம் மாடியில் வாங்கிட்டு அதை டேரெக்டாக ஹார்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பண்ணி அவுட்புட் வரல நம்ம ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹார்ட்வேரில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிடிஎல் கன்வெர்ட்டர் போட்டு என்ன பண்ணலாம், லேப்டாப்லேயே செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் வந்து இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து ஜிஎஸ்எம் மாடியில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்களும் ப்ரோட்டஸில் தான் அவுட்புட் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் இதுக்கான சிம் 900D அப்படிங்கிறதுக்கான ப்ரோட்டஸ் லைப்ரரி லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன், ஒரு TX ஒரு RX நீங்கள் ரியல் டைம் செக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், அதில் வந்து நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. அதில் வந்து மேக்ஸ் 232 இருக்கா இல்லை அதில் வெறும் TTL அவுட்புட்டா அப்படிங்கிற நிறையா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணேன். ஏன் இப்போ நான் ஹார்ட்வேருக்கான ஏன்னா இப்போ வந்து ஹார்ட்வேர் வச்சு நான் அவுட்புட் வீடியோ போடலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போடுறதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் TX RX எல்லாமே ப்ரோட்டஸ் சிமுலேஷனில் அவுட்புட் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சர்வர் மோட்டர் ஸ்டெப்பர் மோட்டர் வந்து வீடியோ போடுன்னு சொல்லுவீங்க. அப்படி சர்வர் மோட்டர் ஸ்டெப்பர் மோட்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிமுலேஷனில் வந்து அவுட்புட் வீடியோ போட முடியாது. அதுக்கான கோடிங் வேணுமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் வீடியோ வந்து என்னால் போட முடியாது. இப்போ வீடியோ போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹார்ட்வேர் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வீடியோ போட முடியும். அதனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்வர் மோட்டர் இதுக்கான வீடியோஸ் நான் போடல. மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம் 900D இதை வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு TX RX ஒரு வெர்ச்சுவல் ரிமோட் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஜிஎஸ்எம்க்கு நம்ம என்ன கமாண்ட் கொடுப்போமோ அந்த கமாண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க டைப் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்டர்மினல்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த ஹைப்பர்டர்மினல் சாஃப்ட்வேர் லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. இல்லை அப்படின்னா கீழே டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு சாட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சிமுலேஷனை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் ரிமோட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ அந்த வெர்ச்சுவல் ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 80 நான் டைப் பண்ணுறேன். இப்போது 80 அப்படின்னு டைப் பண்ணுறேன். 80 டைப் பண்ணால் என்ன ஆகும், ஓகேன்னு வரும். அதே தான் நம்ம ஜிஎஸ்எம் மாடியூலில் என்ன ஆகும், 80 நீங்கள் டைப் பண்ணி ஓகேன்னு ரிப்ளை வந்துச்சுன்னா ஓகே ஜிஎஸ்எம் சிம் கார்டு வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஓகேன்னு உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா அர்த்தம் சிம் கார்டு வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். அடுத்து 80 + CNMI = 2,2,0 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து இன்டர்ப்ட் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, அப்போ இன்டர்ப்ட் எனேபிள் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து ஓகேன்னு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு வருது. ஏன்னா இதில் வந்து இன்டர்ப்ட் எனேபிள் பண்ண முடியாது. அதனால் ஓகேன்னு வருது, எந்த ஒரு கமெண்ட் கொடுக்காம கீழே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 + CMGF. ஓகே, எனக்கு வந்து என்ன பண்ணுவேன், டெஸ்ட் மோடை வந்து எனேபிள் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ CMGF = 1. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு ரிப்ளை வரும். ஓகே, நீங்கள் அந்த ஹார்ட்வேரில் பண்ணுறப்போ ரெண்டுக்குமே ஓகேன்னு வரும். அங்கே வந்து வரல. அடுத்து SMS சென்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 80 + CMGS டபுள் கோட்ஸில் உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். 6385852746 டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்போ என்ன ஆகும், இது மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரும். இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன டைப் பண்ணணுமோ எந்த SMS டைப் பண்ணணுமோ அந்த SMS டைப் பண்ணுங்கள். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இதே SMS அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு சென்ட் ஆகும். இதில் என்ன சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ இங்கே சிம் கார்டுன்னு காமிப்பாங்க. அந்த சிம் கார்டில் என்ன சிம் கார்டு போட்டிருக்கீங்களோ அந்த SMS என்ன ஆகும், இவங்களுக்கு சென்ட் ஆகும். அப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருக்க SMS என்ன ஆகும், நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Z ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+Z ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஓகேன்னு ஒரு ரிப்ளை வரும். பாருங்கள் GMGS = 01. இப்போ வந்து ஒரு SMS சென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ SMS வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே இதில் இருக்க SMS நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் 80 + CMGR = 1. எந்த SMS நீங்கள் படிக்கணும், ஃபஸ்ட் SMSஸா ரெண்டாவது SMSஸா? இப்போ ரெண்டாவது SMSனா 2ன்னு கொடுங்க, ஃபஸ்ட் SMSனா 1 கொடுங்க. இப்போ நான் 80 + CMGR = 1. ஏன்னா இதில் வந்து சிம் கார்டு கிடையாது, அதனால் நமக்கு என்ன ரிப்ளை வரல. ஆனால் நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் பண்ணும்போது இதுக்கு எல்லா அவுட்புட்டுமே கரெக்டாக வரும். இப்படி தான் என்ன பண்ணுவோம், ஒரு சிம்மை வந்து மேனுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதே வந்து ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், 80D அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே வந்து டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் போட தேவையில்ல, டேரெக்டாக ஃபோன் நம்பர் போடுங்க 638585 ஓகே 852746 செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து போகும். அப்போ நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் என்ன பண்ணிப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிம் கார்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து க்ரீன் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த கமாண்ட் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகுது.
அதனால் நம்ம ஒரு ஃபோனோட யூஐ க்ரியேட் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் என்ன பண்ணுறாங்க பேக்ரவுண்டில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுக்கணும். அப்போ நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.